Hi friends, welcome back to my channel. என்னோட கம்மியன் வீடு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ மார்னிங் வந்து நான் எழுந்ததுக்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன். எந்த க்ரீமே அப்ளை பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்பலாம் ஆலிவேரா ஜெல்லாம் அப்ளை பண்றேன். நிறைய பேர் வந்து நான் பயோடெக்கோட அந்த பயோ பப்பாயா ஸ்க்ரப் வாஷ் பத்தி ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்க ஃபேஸ் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஜெல்லாம் ஏதோ அப்ளை பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ஒன்லி பயோடெக்கோட அந்த பயோ பப்பாயா ஸ்க்ரப் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். முன்னாடி நீங்கள் வந்து பார்த்த அந்த ரொட்டீன் வீடியோஸில் எனக்கு பார்த்த என்னோடய ஃபேஸ்க்கும் இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வந்து கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் எப்போதும் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதை விட இன்றைக்கி வந்து ஒன்லி அந்த ஸ்க்ரப் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபேஸ் காட்டினா இன்னும் டீட்டெயிலாக கிளியராக தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் வேறு எந்த க்ரீமுமே அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் வந்து கண்ணத்துலலாம் தெரிய ஆரம்பிக்கு. ரொம்ப சாஃப்டாக அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குறப்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆயில் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட மட்டும் இன்னும் வந்து லைட்டாக வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்குது. அதர்வைஸ் இந்த சைடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்டாக மாறிட்டு நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அந்த தழும்பு மட்டும் தான் இன்னும் மறையாமல் இருக்குது. ஸோ அதுமாரி நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் கண்டிப்பாக மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வீடியோ வந்து நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டெய்லியுமே மார்னிங் எழுந்ததுமே வந்து ஒரு டீயோ காஃபியோ குடித்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து எனர்ஜி வருது. இப்போலாம் முன்னாடி டீ காஃபி குடிக்கிற பழக்கமே சுத்தமாக இல்லாமல் இருந்தேன். கன்சீவாக இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து டீ காஃபி வந்து போட்டுட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அது கூட பிஸ்கட்டோட வந்து எனக்கு எழுப்பி விடுவாங்க. ஸோ அதனால அப்படியே ரொட்டீனாக எனக்கு பழகிடுச்சு. அதே இப்போ கண்டினியூவாக பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே கண்டிப்பாக டீ காஃபி பிஸ்கட் வச்சு சாப்பிட்ருவேன். அப்போ தான் வந்து எனக்கு அதுக்கு அடுத்து சமைக்கிறதுக்கு வந்து ஒரு எனர்ஜி வரும். இல்லைனா ரொம்ப அடிவயிரெலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கும் டீ போடுறதுக்கு வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறதுனால கேரட், பீன்ஸ், தக்காளி, வெங்காயம், அதுக்கு சைடிஷ்க்கு வந்து எக் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 250 ml டம்ளர் சின்ன டம்ளரில் வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக்கையும் வந்து இப்போயும் பாயில் பண்ணிட போகிறேன் பால் கொதிக்கிறதுக்குள்ளே. அது கூட வந்து கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் டீபாட்டோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் ஒரு vlogல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறப்ப இந்த ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் தானே இருக்குது, உருகுதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ 3 months நான் இந்த கிளாஸ் டீபாட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உருகலாம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹீட் பண்ணுற அந்த டைமில் மட்டும் அதோட ஹேண்டில் வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சு நம்மளுக்கு இந்த மாதிரி லூஸ் ஆகிடுது. 2 சைடும் அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஏனோ தானே யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ ஒரு சைடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டிலோட அப்படியே இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது கூல் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் அப்படியே திருப்பி அகெயின் வந்து இறுக்கமாகி டைட் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேண்டிலை பிடிச்சி எடுத்து ஒரு வாட்டரோ இல்லை பாலையோ நம்மளுக்கு திருப்பி அகெயின் ஒரு பாத்திரத்துக்குலாம் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி ஹீட்டாக இருக்க டைமில் நம்ம இறக்கி வைக்கிறதுக்கும் அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால பயமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டீபாட்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக் லிட்டாக இருக்கட்டும், ஹேண்டிலாக இருக்கட்டும், எதுவுமே வந்து உருகலாம் கிடையாது. ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்குது. எனக்கு கிளாஸில் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுனால வாங்கினேன். டீ போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடிகட்டுறதுக்குலாம் தனியாக வடிகட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டீ தூள் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து அந்த லிட்லேயே வந்து நம்மளுக்கு ஹோல் இருக்கும். ஸோ அதோட அப்படியே வடிகட்டிடலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றதுனால ஹீட் வந்து ஈவனாக எல்லா இடத்துக்குமே பரவுது. ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த லிக்விட் வந்து சீக்கிரமாகவே வந்து ஹீட் ஆகிடுது. டைம் சேவிங்க்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கிறோம், ஒரு சீரக தண்ணியோ டிகாஷனோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சீக்கிரம் கொதிச்சிடும். ஸோ நம்ம வந்து அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி நம்ம வடிகட்டிக்கலாம். இதே டீ காஃபி போடுறதுக்கு நம்ம பால் கொதிக்க வைக்கிற அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருந்தே ஆகணும். ஒரு செகண்ட் நம்ம மிஸ் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பாலுமே வந்து அந்த லிட்டே போட்டிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோல்ஸ் வழியாகவும் வெளியில் வந்து பொங்கி கீழே ஊற்றிடுது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப வந்து வேஸ்ட்டாக போகுது. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்தே ஆகணும். எவ்வளோ அடுப்பை வந்து நம்ம குறைச்சி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இது கொதித்து பொங்கி வந்துடுது. அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து செல்டோன் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. நம்ம இந்த வெஜிடபிள் சாப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்ப அடைச்சி வச்சு நம்ம கட் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு 3 பேர் 4 பேர் ஃபேமிலி டெய்லியும் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு மார்னிங் டைம்லாம் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. டைம் சேவிங்காகவும் இருக்குது. நிறைய பேர் இருக்க ஃபேமிலிக்கெலாம் இது கண்டிப்பாக செட் ஆகாது.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஒரு ஷேப்பில் கட் பண்ணணும், ரவுண்டாக இல்லைனா நீல வாக்கில் கட் பண்ணணும்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. பொடியாக நறுக்கணும், இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்க்கெலாம் இல்லை ஒரு குழம்பு பொரியல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்னிங் டைமில் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரே டைமில் இதில் வந்து எல்லாத்தையும் அடுத்தடுத்து வந்து கட் பண்ணி போட்டு நம்ம கட் பண்ணிட முடியும். நல்லா பொடியாக நறுக்கி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ பொரியெல்லாம் செய்கிறோன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், இப்போ நைஸாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து ஷேப் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணி உள்ளே போடணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா ரஃபாக வந்து கையால் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு ஒரு 4 துண்டாக வந்து கட் பண்ணி போட்டாவே போதும். ஒரு 3/4 அளவு நம்ம நிரம்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இதில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இது நம்மளுக்கு கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே நைஸாக கட் பண்ணி கொடுத்துடும். வெங்காயம் தக்காளி 2 கட் பண்ணதுக்கு அடுத்து கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணிக்க போகிறேன். கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ண போகிறேன். தென் வந்து பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தியால் கட் பண்ணி உள்ளே போடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. 2 சைடு கார்னர்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கையாலே வந்து 2 துண்டாக அப்படியே உடச்சி உள்ளே போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு நம்ம கையால் கட் பண்ணுற மாதிரி அப்படியே ரவுண்டாக அழகாக அந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன பீசஸ்லாம் நம்ம கட் பண்ண முடியாது. ஏனோ தானோ தான் கட் பண்ணி கொடுக்கும். பட் ஆனால் வெஜிடபிள் ரைஸ்க்கெலாம் வந்து நம்ம நறுக்கிறதுக்கு டெய்லி வந்து நம்ம சமைக்கிறதுக்கெலாம் வந்து இன்னும் வெஜிடபிள் சாப்பரே வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான். அடுத்து கேரட்டையும் பீன்ஸையும் வந்து எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் அப்படின்றதுனால ரொம்ப பொடியாலாம் நறுக்க போகிறது இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது கட் பண்ணி முடிச்சாச்சு. எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். இதை விட நைஸாக வேணுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓகே மீடியம் சைஸாக இருக்கட்டும்ட்டு கட் பண்ணியிருக்கேன். கேரட் வந்து எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, அதோட ஷேப் வந்து நல்லாவே இருந்தது. பீன்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஏனோ தானன்னு அப்படியே கொதறி வச்ச மாதிரி இருந்தது. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற டைம்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் தாளித்து கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் மாதிரி தான் என்னோடது ரொம்ப சின்னது, நீங்கள் எங்கே வந்து கட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குலாம் சாப்பரு எல்லாத்தையுமே வந்து நான் இந்த லெஃப்ட் சைடில் தான் கேஸ் ஸ்டவ்க்கு இந்த சைடு தான் யூஸ் பண்ணுவேன். வேஸ்டேஜ்லாம் போகிறதுக்கு ஒரு டஸ்ட்பின் வந்து ரைட் சைடில் இந்த சைடு கார்னரில் வச்சுருக்கேன். ஸோ அங்கே போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்லேருந்து ஏதாவது வேஸ்டேஜ் வந்தாலும் அதில் போட்டுப்பேன். அப்புறம் அரிசி பருப்புலாம் ஊற வைக்கிறதுக்குலாம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் தான் பாத்திரத்தெல்லாம் வச்சுப்பேன். வேறு வழி இல்லை, ரொம்ப சின்ன கிச்சன் அப்படின்றதுனால அப்படி தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் கிச்சன் டூர் வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஷெல்ஃப்க்கு வந்து கிச்சனில் வந்து ஸ்க்ரீன் போடாதீங்க, தெரியாமல் வந்து அடுப்பில் பட்டுரும் பற்றிக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் லவ்வாக வந்து கேர் பண்ணி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் ஆப்போசிட்டில் வந்து அப்படியே ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டஸ்ட்டு வந்து சுண்ணாமல் அப்படியே மேலே படிஞ்சிருது. ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சாலும் ரொம்ப அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் க்ளோஸ் பண்ணுறது கிடையாது, அதுக்கு பதிலாக தான் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். சமைக்கிற டைம்லலாம் எடுத்து அதை நான் ஜன்னலில் சொருவி விட்டுருவேன். மற்ற டைமில் வந்து நான் கிச்சனை விட்டு வெளியில் போயிட்டேன் அப்படின்னாவே வந்து கேஸ் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டுருவேன். ஸோ அதனால ரொம்ப டஸ்ட்டு படியாமல் இருக்குது. ஸோ அதனால நான் போட்டிருக்கேன். இப்போ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைத்தா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காய பச்சடி. அதுக்கப்புறம் வந்து முட்டையும் வேக வச்சா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையிலைக்கும் இதே சாதம் வந்து சாப்பிட்டுக்க போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பாப்பாவுக்கு மட்டும் கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரப்போ அவங்க வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஆஃபீஸ்லேயே. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எங்களோட சிம்பிளாக இன்றைக்கி ரொம்ப சிம்பிளுங்க, டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி வேலையே எதுவுமே இருக்காது. ஏதாவது இடையில டீ காஃபி ஏதாவது ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கேட்டாங்க அப்படின்னா போட்டு கொடுப்பேன், ஜூஸ் போடுவோம், அது மாதிரி தான் சின்ன சின்ன ஒர்க் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் கிளம்பலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன்.
டைம் வந்து 11:50 ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ப்ரீகேஜி சேர்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணப்போ டேர்ம் வைஸ் வந்து ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு எப்படி டேர்ம் வந்து எந்தெந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் எப்படி 4 மந்த்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நம்ம அமௌண்ட்டு கட்டணும் எல்லாமே இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கலாம். டிசம்பரில் தான் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு வந்து அட்மிஷன் போட்டுட்டு டிசம்பர்லேருந்து ஸ்கூல் போகிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு ப்ரீ ஸ்கூல்லாம் இப்போவே சேர்க்கணுமா இல்லை வந்து ப்ளே ஸ்கூல் தான் சேர்க்க முடியுமா, அந்த மாதிரி டேர்ம் வைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு தான் இப்போ விசாரிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணால். ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னோடனே அவசரமாக வந்து மேடம் வந்து ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக கிளம்புனா. அங்கே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் இருக்குது அந்த ராட்டினம், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப அடம் பண்ணா, விளையாடணும் என்னை விட்டுட்டு போங்கலாம். ஸ்கூலுக்கு போகிற டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாளா, நான் இருக்கிறேன்னு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாளான்னு தெரியல. பட் ஆனால் இந்த டைம் இப்போ வந்து அவள் நல்லா விளையாடணும் அந்த கான்செப்ட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ நாங்கள் ஸ்கூல் ரீச் ஆகிட்டோம். பக்கத்துலேயே இருக்க ஸ்கூல் தான். நாங்கள் இங்கே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு அதுக்கடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷாப்புக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு புக்கு வாங்கணும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியுமா, இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்குது ட்ரீம்ஸ் புக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கே வந்துட்டு இப்போ 2-3 புக்ஸ் வந்து ஹஸ்பண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அவளுக்கு இப்போ ப்ரீ ஸ்கூல் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டிலேயே சொல்லிக் கொடுக்கலான்ட்டு ஒரு 2-3 புக்ஸ் வந்து எடுத்தேன். எல்லா புக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட எம்ஆர்பி ரேட்லேருந்து 10%லேருந்து 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்க மாதிரி கிடச்சிது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா புக் ஷாப் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸான ஸ்டோர்லாம் நிறையா இருந்தது. உங்களுக்கு புக்ஸ்லாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஏரியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குது. அதுக்கடுத்து அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரம் போனாவே ரிச் ஸ்டேட் தான் சொன்னாங்க. அங்கே தான் போயிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஹெட்செட் ஒன்று வாங்கலான்னு போனோம். ஒயர்லெஸ் ஹெட்செட் வந்து வாங்கலாம், ரேட்டு விசாரிக்கலான்ட்டு போனோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒயர்டு ஹெட்செட் தான் வந்து வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் கூட வந்து சாம்சங்கில் வந்து ஒரு ஹெட்செட் இங்கே தான் வாங்கினேன் 250 ருபீஸ்னு. பாப்பா என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அவளோட சேட்டைக்கு வந்து அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் தான் அசந்திருப்பேன். அந்த ஹெட்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து வாயால் வச்சு கடிச்சிருப்பா போல இருக்குது. அந்த ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு. ஒரு சைடு மட்டும் தான் கேட்டுட்ருக்கு. இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் பிராண்டில் வந்து வாங்கினோம். ரேட் வந்து 350 ருபீஸு. நாங்கள் வாங்கின அந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒயாசிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நீங்கள் வந்து ரிச் ஸ்ட்ரீட் போயிட்டீங்க அப்படின்னாவே வந்து அங்கே பிராண்டட் அண்ட் நான் பிராண்டட் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் பிராண்டட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு ஹெட்செட் கிடைக்கும். கொஞ்சம் பிராண்டடாக நம்ம தேடுறப்ப நம்மளுக்கு 150 250 350 அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா சென்னையில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிச் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே டீட்டெயிலாக வரும். இதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போது ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என் கையில் வந்து பாப்பாவோட புக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ப்ளாகில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அவளை சரியாக காட்டவே இல்லை. ஏன்னா ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போலாம் வந்து அவளோட அட்டகாசத்துக்கு வந்து அளவே இல்லாமல் போயிட்டு இப்போ வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளோட 2 புக்கு மட்டும் என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருந்தது. ஸோ அது மட்டும் நான் தனியாக என் கையில் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக் பேக்கில் வச்சு அவங்களோட புக்ஸு ஹெட்செட் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு வேலையாக வெளியில் போகிறாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டு அவங்க கூடவே வந்து மேடம் கிளம்பி இப்போலாம் வந்து ஆஃபீஸ் போனால் கூட நானும் வந்து கூட வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணுறா. இந்த புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 புக்கு எடுத்துருக்கலாம். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தமிழ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரே புக்லேயே எல்லாமே இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரே புக்ஸ்லேயே வந்து முடிஞ்சு போய்டும். ஸோ இதுக்காக 2-3 புக்ஸ் வச்சா கண்டிப்பாக ஒரு புக் வைக்கிறப்பே வந்து அவள் கிழிச்சு போட்டுருவா. ரொம்ப அடம் பண்ணுறா. இப்போலாம் ரொம்ப சேட்டை அதிகமாகிட்டு. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ABCD 1 2 3 அந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். டைகர்ஸ் அந்த மாதிரி அனிமல்ஸ் நேம் பேர்ட்ஸ் நேம் அந்த மாதிரி எல்லாமே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. ஸோ இப்போக்கு ப்ரீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இந்த புக்கு வந்து இந்த 2 புக்கு மட்டும் இருந்தால் போதும் அவளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். தென் வந்து இது வந்து 50 ருபீஸ்னு நினைக்கிறேன். அதை விட நம்மளுக்கு 20% டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. ஸோ நல்லா ரீசனபிள் ரேட்டில் கிடச்சிது. இந்த வ்ளாகில் வந்து இப்படி தாங்க எனக்கு நாள் ஃபுல்லாக போனது. அதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொட்டீன் வீடியோஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் நிறைய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், சமையல் வீடியோஸாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா வீடியோஸுமே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் மால் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வாங்கி அதோட ரேட்டோட அதோட ரிவ்யூஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.